நல்ல தூக்கம் வரணுன்னா மொபைல் ஃபோன் பார்த்தா நல்ல தூக்கம் வரும். எப்போன்னு தெரியுமா? நம்ம ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு நேரமே இல்லாமல், நல்லா முக்கியமாக கவனிச்சிக்கோங்க, நேரமே இல்லாமல் மொபைல் ஃபோனே இன்றைக்கி நீங்கள் பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து பிஸியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நைட்டு 10-11 மணி வரைக்கும் வேலை. அப்படியே படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கமே வராது. அந்த டென்ஷன், வேலையிலோட டென்ஷன் வந்து அப்படியே உங்களுக்கு படுக்க போகும்போதும் கண்டினியூ ஆகுமா, தூக்கமே வராது. தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஏதாவது பொழுதுபோக்கான விஷயங்களை பார்க்கணும். பார்க்கும்போது தூக்கம் வந்துடும். பெரும்பாலானவங்க மொபைல் ஃபோன் பார்க்குறது கூட இது ஒரு காரணம். ஏன்னா மொபைல் ஃபோன் ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, மூளை வந்து பயங்கரமாக சோர்வடையும் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது. இப்போ வந்து கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்ணில் உள்ள வெளி லென்ஸ் வந்து ஒவ்வொரு வெளியில் நம்ம ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாற்றிக்கும், சுருக்கி விரியும். அப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வந்து நிறைய காட்சிகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெளி லென்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குதுல. அதான் வந்து இந்த மொபைல் ஃபோன் பார்த்தாலே மூளை வந்து சோர்வடைஞ்சிரும். மூளைக்கே வந்து பயங்கர வேலை மொபைல் ஃபோன் பார்க்குற மூலமாக. அப்போ வந்து அந்த சோர்வு வரும்போது தூக்கம் வந்துடும். அப்போ இது வந்து நைட்டு இரவு நேரம் நம்ம தூங்க போகும்போது சரி, அந்த தூக்கம் வர்றது ரொம்ப நல்லது. அந்த மூளை வந்து சோர்வடைஞ்சு தூங்க போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நாம் வந்து நம்மளுடைய வேலையில் உள்ள டென்ஷனெல்லாம் மறந்து அதே நேரத்தில் நம்ம வேலையில் உள்ள டென்ஷனே மறந்துடுவோம். அதே நேரத்தில் என்ன ஆகும், நமக்கு வந்து மூளை சோர்வடைஞ்சு தூக்கமும் வந்துடும். அதனாலே நிறைய பேர் வந்து நைட் டைமில் மொபைல் பார்க்குறது வந்து அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. மொபைல் ஃபோன் பார்த்தா தூக்கம் வரும். அதே மொபைல் ஃபோனை நாம் வந்து காலையில், அதாவது விடுமுறை தினமாக இல்லாமல் நம்ம வந்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரி டைமில் வந்து காலையில் மொபைல் ஃபோன் பார்த்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, வேலையில் வந்து மூளை வந்து சோர்வடைஞ்சு வேலையில் உற்சாகம் இல்லாமல் போயிடும். மொபைல் ஃபோன் பார்த்தா மூளை சோர்வடையும். நம்ம வந்து தினமும் காலையிலேயே இருந்துச்ச உடனே மொபைல் ஃபோன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மூளை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு உற்சாகம் இல்லாமல் போயிடும். அப்போ வேலையில் வந்து கவனமே, ஒரு வேலையில் ஒரு சீரியஸ்னஸ்ஸே இருக்காது, வேலையில் ஒரு ஈடுபாடே இருக்காது. ஒரு மாதிரி வேறு வழி இல்லாமல் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நைட்டு தான் பார்க்கணும். நைட்டு நம்முடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் அதாவது ஒரு நாளில் நம்ம வந்து நம்ம வேலை செய்வோம், தொழில் எதாக இருக்கும், அப்புறம் வந்து தொழில் சம்பந்தம் வீட்டுக்கு வருவோம், வீட்லேயும் சில வேலைகள் இருக்கும், செய்தே ஆகணும். இது எல்லா வேலையும் உற்சாகமாக பண்ணணும், சுறுசுறுப்பாக பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்கிறது நல்லது. மொபைல் ஃபோன் வந்து எப்போ பார்க்கணும், எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும். அல்லது வந்து ஒரு வழக்கம் வச்சுக்கணும், 6 மணிக்கு மேலே பார்க்கணும். இப்படி ஏதாவது ஒரு நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நேரத்தை வந்து வச்சுக்கிட்டு எக்காரணம் கொண்டு வந்து 6 மணிக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே தான் மொபைல் ஃபோன் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடை விதித்து அதை பின்பற்றணும். அப்போ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். நீங்கள் வழக்கமாக வந்து பகலில் எப்போ வேணாலும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த வழிமுறையை பின்பற்றினீங்கனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வேலையில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திருப்தியாக முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வேறு லெவலில் செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லா திறனும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நம்ம செய்கிற தேவையில்லாத செயல்கள், நம்முடைய திறமையை வந்து முடக்கி போடுகிற சில செயல்கள் இருக்குது. அது பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால்தான் நம்முடைய திறமைகள் முழுமையாக வெளியே வராமல் போகிறதுக்கே காரணம். அதனால் வந்து அதெல்லாம் என்னன்னு சொல்ல, அதில் குறிப்பாக அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது, காலையில் எழுந்தோடனே மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அல்லது கதை புக்கு படிக்கிறது, இப்படி எதையுமே வச்சுக்கூடாது. காலையில் நிச்சயமாக நம்மளுடைய வேலை தொழில் தான், நாம் செய்கிற வேலை என்ன வேலையோ, நம்முடைய ப்ரொஃபஷ்னல் நம்ம வந்து நம்ம ஜாப்பு தான், அதை சொல்கிறேன், நமக்கு இங்கிலீஷ் சரியாக வராது. நம்முடைய தொழில் தான் நம்முடைய காலையில் நாம் செய்யக்கூடிய வேலை. அதனால் வந்து தொழிலை வந்து கரெக்டாக
அதை வந்து அந்த அந்த தொழில் வேலை முடிகிறது. அப்புறம் சாயந்தரம் வந்து நாம் வந்து நம்முடைய எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கு அப்புறமா தான் ஒன்று ஒரு வழக்கம் வச்சுக்கணும் 6 மணிக்கு மேலே, அல்லது வந்து நம்முடைய வேலைகளை அனைத்தையும் முடித்த பிறகு, அது வந்து 8 மணி ஆகலாம், இரவு 8 மணி ஆகலாம், 10 மணி ஆகலாம், 11 மணி கூட ஆகலாம். 11 மணிக்கு மேலே அப்போ தான் இந்த மொபைல் ஃபோனே பார்க்கணும். மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கலாம். தினமும் வந்து மொபைல் ஃபோனை பார்க்குறதுக்காக ஒரு மணி நேரத்தை, அதிகபட்சம் 1 மணி நேரத்தை தான் ஒதுக்கணும். அதுக்கு மேலெல்லாம் ஒதுக்கக்கூடாது. அதுவும் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கான விஷயங்களை பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பகல் நேரத்தில் மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாதா, வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாதா? அலுவலக சம்பந்தமான வேலைகளை பார்க்கலாம். நாம் செய்யக்கூடிய நம்முடைய தொழிலுக்கு தொடர்பான, நாம் செய்யக்கூடிய தொழிலோடு தொடர்புடைய வேலைகளை அலுவலக தொடர்புடைய வேலைகளை பார்க்கலாம். வேலை சம்பந்தமாக மொபைல் ஃபோனில் ஏதாவது தேட வேண்டியிருக்கும், ப்ரௌசிங் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கு பார்க்குறது, பொழுதுபோக்குறது, யூடியூப் பார்க்குறது, அப்புறம் வந்து வேறு ஏதாவது இந்த சமூக ஊடகங்கள் பார்க்குறது வந்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடனே மூளை வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம சம்மந்தமில்லாத ஒரு வேலை செய்கிறோம். நாம் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நாம் செய்கிற வேலை இன்னொரு வேலை, மொபைல் ஃபோனில் நாம் செய்கிற வேலைங்கிறது ஒரு சம்மந்தமில்லாத வேலை. அப்போ வந்து மூளை வந்து அந்த ஒரு வேகத்தை இழந்துடும். மூளை வந்து சோர்வடையும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நாம் செய்கிற வேலையில் ஈடுபாடே இருக்காது. அப்போ நாம் செய்கிற வேலையில் நம்மளை யாருமே பாராட்ட மாட்டாங்க. நம்மளை வந்து ஒரு இகழ்ச்சியாக பார்க்குற மாதிரி நமக்கு தோணும். நம்மளை வந்து ஒரு வியப்பாக பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாமல் எப்படி வேணாலும் இல்லாதவர்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோடு தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் வந்து ஏன் வந்து முன்ன மாதிரி இல்லை, கட்டுப்பாடாக இல்லை, ஒழுக்கமாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் மொபைல் ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது. காலையிலே இவங்க வந்து டிவி மொபைல் ஃபோனை பார்க்குறது, அப்புறம் நைட்டும் பார்க்குறது, ரொம்ப நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறது, பொழுதுபோக்குறது, ஒன்றுமில்லாத விஷயம் பொழுதுபோக்கிட்டு அப்போ அவங்க மூளை வந்து ரொம்ப சோர்வடையும். அப்போ காலையில் அவங்க லேட்டாக தான் எந்திப்பாங்க. அவங்களால 5 மணிக்கெலாம் எந்திக்கவே முடியாது. 5 மணிக்கு எந்திக்கிறத பற்றி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ரொம்ப லேட்டாக தான் எந்திப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு அங்கேயும் அவங்களுக்கு பாடத்தில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. ஒரு ஈடுபாடே இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. இதனால தான் இந்த மாணவர்களே வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம். மாணவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக இருக்குது. அவர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் இருப்பதாக பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுல்ல. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இது ஒரு காரணம். இது மட்டுமே காரணம்னு இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. அது வந்து ஆங்கில மொழி கல்வி, தாய்மொழி வழியில் கல்வி கற்காமை. அப்புறம் அது ஒரு 2 காரணம் தான் மாணவர்கள் வந்து கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு 2 காரணம். ஒன்று தாய்மொழியில் கல்வி இல்லாமை, ஆங்கில மொழியில் கல்வி கற்பிப்பது, ஆங்கில மோகம், ஆங்கிலமயமாக்கம், இது ஒரு காரணம். அப்புறம் வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாமல் மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் பார்க்குறதுலையும் டிவி பார்க்குறதுலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லை. இந்த கட்டுப்பாடை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்க முடியாது. இப்போ வந்து அந்த விழிப்புணர்வு, இப்போ எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்குன்னா என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அந்த விழிப்புணர்வு வராது. நிறைய பேர் வந்து வேலையில் உள்ள பிஸிலே அவங்க மொபைல் ஃபோன் பார்க்காம இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாது. அதனால அவங்க தெரியாது, இருந்தாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் பலர் இதில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோன்கிட்ட மாட்டிட்டு பலர் முழிக்கிறாங்க. அதனால் வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மக்களை பாதுகாக்கணும். அவங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து தேவையில்லாமல் வீணடிப்பதை தவிர்க்கணும். யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, இந்த மொபைல் ஃபோன் பொழுதுபோக்குறாங்க அப்படின்னா, அதன் மூலமாக இந்த யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒருத்தர் வந்து இவங்களோட நேரத்தை திருடி சம்பாதிக்கிறாங்க. இவங்க வேலை செய்ய வேண்டிய நேரத்தை வந்து அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் வந்து மொபைல் ஃபோன் அதில் வந்து ஒளிபரப்பப்படுகிற அதுக்கெல்லாம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு, அப்புறம் ஷேர்சாட்டு, அப்புறம் ட்விட்டரு, இதுக்கெல்லாம் எப்போ அனுமதி கொடுக்கணுன்னா இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரை. அவ்வளோதான் அதுக்கு மரியாதை.
அது போதும் அப்படின்ற மாதிரி அது 8 மணிக்கு தான் அது வந்து ஆன் பண்ணணும். அதாவது ஃபேஸ்புக் நிறுவனத்தோடு அது ஒப்பந்தம் பண்ணணும். மற்ற நாடுகளில் அது எப்படி இருக்கோ தெரியல. எல்லா நாடுகளிலும் இது வந்தால் சரி. ஆனால் வந்து இது தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற முடியும். இந்த நாடு விரைவாக முன்னேறும். அதுக்காக ஃபேஸ்புக் இதெல்லாம் முற்றிலும் நான் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பணும் அப்படின்னா, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, இந்த கலை நாடகம் அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒளிபரப்பக்கூடாது. மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள், வேறு மாதிரியான பயனுள்ள விஷயங்களை மட்டும்தான் அதில் ஒளிபரப்பணும். ஒரு செய்திகளாக இருக்கலாம், அப்புறம் வந்து அறிவியல் சம்மந்தமாக, அல்லது கருத்துக்கள் ஏதாவது சம்மந்தமாக, அல்லது வந்து மருத்துவம் தொடர்பாக, இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஒளிபரப்பணும். இந்த பொழுதுபோக்கு தொடர்பாக, அது வந்து பொழுதுபோக்கு ப்ராங்க் ஷோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறக்காக என்னென்ன இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போது இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பொழுதுபோக்குறதுக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ட்விட்டர் எதுவுமே இல்லை, ஃபேஸ்புக்கிலலாம் இவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு எந்த வழியுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள், ஆனால் பொழுதுபோக்குங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தேவை. அப்போ நிஜ வாழ்க்கையிலே அவங்க தங்களுடைய பொழுதை போக்குவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பாங்க, விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு இப்போ வந்து ஜப்பானில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து கார்ட்டூன்களுக்கு தடை வச்சுருக்காங்க. ஏன்னா கார்ட்டூன் பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு வந்து இந்த அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் வருது. அவங்க வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, மொபைல் ஃபோனுக்கோ அல்லது டிவிக்கோ அடிக்ட் ஆகிடுறாங்க. சிறு வயதில் அவங்களுடைய அந்த சிறு வயது பருவங்கிறது வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூனுக்கு தடை வச்சதாக நான் ஏதாவது கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு நாடு என்பது அந்த மாதிரி தான் இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம கவனம் செலுத்தணும். சும்மா வந்து நீ எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அவன் பொழைச்சிக்கிறது, நீ மாற்றியா மாட்டு, இல்லை நீ தப்பிச்சு போறியா தப்பிச்சிக்கோ. தப்பிக்கிறதும் வந்து மாட்டி சிக்கி சீரழிகிறதும் வந்து உன்னுடைய புத்திசாலித்தனம், உன்னுடைய திறமை, எங்களை பற்றி கேட்காத. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, வியாபாரி மாதிரியே வரிக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருது. என்னெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அவங்க வருமானத்தை தான் பார்க்குறாங்க. மக்கள் இதனால் என்ன அவஸ்தைப்படுறாங்க, இது பற்றிய விழிப்புணர்வு கூட அவங்களுக்கு இருக்காது, அரசியல்வாதிகளுக்கு இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, மொபைல் ஃபோன் மூலமாக அவங்க வந்து இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பார்க்குறதுனால இவங்க நிஜ வாழ்க்கையில் பொழுதுபோக்குறத மறந்துடுறாங்க. உண்மையான பொழுதுபோக்குங்கிறது என்னதுன்னா, இப்போ நான் விளையாடணும், நான் வந்து ஒருத்தர்கிட்ட பாட்டு பாடணும், சிரிக்கணும், கதை சொல்லணும், அல்லது வந்து என்கிட்ட என்னுடைய நண்பர்கள் அல்லது வீட்டில் உள்ளவங்க கதை சொல்லி சிரிக்கணும், பாடணும், இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து பொழுதுபோக்குறது, ஏதாவது நடித்து ஜோக் அடிக்கிறது, இது எல்லாமே வந்து நிஜ வாழ்க்கையில் நிஜமாக பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே இந்த யூடியூப்பில் வந்து அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்குற விஷயங்களை யாரோ வந்து இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிழைப்புக்காக இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தயாரித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டே தங்களுடைய வாழ்நாளை கழிச்சிடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தடை விதித்தா என்ன பண்ணுவோம், மக்களுக்கு வேடிக்கை பார்க்க அங்கே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளே இல்லை. ஃபேஸ்புக்லேயோ அல்லது டிவிலையோ இந்த சீரியலுக்கெல்லாம் தடை வச்சிடணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிஜமான வாழ்க்கைக்குள்ளே கவனம் செலுத்துவாங்க. இதெல்லாம் வந்து இதை வேடிக்கை பார்க்குறதே வாழ்க்கையாக போயிடுது. வாழ்க்கை முழுதும் வேடிக்கை பார்ப்பதிலே கழிஞ்சு போயிடுது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் தடை விதிக்கும்போது அல்லது ஒரு தினமும் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும்தான் இதற்கு அனுமதி விதிக்கணும். நீ என்ன வேணாலும் பாட்டு பாடு, அல்லது வந்து பாட்டு பாடு, நாடகம் போடு, சீரியல் போடு, அல்லது வந்து ஃப்ராங்க் ஷோங்கிற பேரில் ஏதாவது மக்களை வந்து இருக்கிற என்ன வேணாலும் பண்ண. ஆனால் அது தினமும் ஒரு 3 மணி நேரம் அல்லது ஒரு 4 மணி நேரம் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும், அவ்வளோதான். இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாமே இதுக்கெல்லாமே அதில் இன்னும் கட்டுப்பாடு விதிக்கலாம். அந்த மாதிரி நாடகங்கள் அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் தடை வச்சுட்டு தேவையானது அறிவியல் தொடர்பாக, மருத்துவம் தொடர்பாக, கருத்துக்கள் தொடர்பாக இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் ஒளிபரப்பணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு விதிக்கலாம். திரைப்படத்துக்கு வந்து இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். டிவிலலாம் ஒளிபரப்ப மாட்டாங்க. நீங்கள் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இல்லை, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் இது வித்தியாசமாக தெரியும், இந்த கட்டுப்பாடுகள். ஏன்னா இது இந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மக்களுடைய நிறைய நேரம் வந்து தேவையில்லாமல் வீணடிக்கப்படாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் அந்த அளவுக்கு அவசியமானது. அப்போ தான் வந்து எல்லாராலையும் அவங்கவுங்க இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குற காலையில் இருந்துச்சு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பாக 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் நான் மொபைல் ஃபோனில் பொழுதை போக்க மாட்டேன். இது எனக்கு பல அனுபவங்கள் மூலமாக தான் நான் இந்த பாடத்தை கற்றுக்கிறேன். ஆனால் நான் எப்படி வேணாலும் மொபைல் ஃபோன் பார்த்து நேரத்தை செலவிட்டு வந்தேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் நம்ம வந்து ஏமாற்றப்படுகிறோம். நாம் நம்முடைய நேரத்தை வந்து இழக்கிறோம், பொன்னான நேரத்தை இழக்கிறோம், ஊக்கத்தை இழக்கிறோம், உற்சாகத்தை இழக்கிறோம், ஒரு விழிப்புணர்வை இழக்கிறோம். ஒரு வேடிக்கை மனிதர்கள் போல் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். நம்ம மூளை வந்து மழுங்கி போகுது, சூடு சொரணெல்லாம் இல்லாமல் போயிடுது. அப்படின்ற மாதிரி ஒரு லட்சியவாதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் ஒரு பிழைப்புவாதி. ஏதோ இன்றைக்கி அடுத்து நாளைக்கு என்ன நம்ம வேடிக்கை பார்க்கலாம், என்ன இருக்குது வேடிக்கை பார்ப்பதற்கு, அடுத்து நாளைக்கு என்ன இருக்குது நாளை கழிச்சு அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை மனிதர்களுக்குன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அடுத்தடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தா பிக் பாஸ் வரும், அடுத்தால பார்த்தாக்கா ஒன்று IPL வரும். இப்போ அடுத்துல ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகும், பொங்கல் வரும், பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸு, இப்படியே வெளியிலே அவங்க சுவாரஸ்யத்தை தேடுவாங்க. அதனால் வந்து அப்போது நானே என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல அனுபவங்களை கண்டு சரி மொபைல் ஃபோன் பார்க்குறது தான், மொபைல் ஃபோன் தான் நமக்கு எதிரி, மொபைல் ஃபோன் தான் நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுல நான் கட்டுப்பாடு வச்சேன். அதை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு கூட நான் முயற்சி பண்ணேன். இல்லை அது தேவையில்லை. ஏன்னா ஏன் முற்றிலும் தவிர்க்கக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 2-3 மணி நேரமாவது 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்டிப்பாக பார்க்கணும். 2 மணி நேரம் கொஞ்சம் அதிகம்தான், 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் பார்க்கலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கும் போது நாம் இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது, மொபைல் ஃபோன் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது, நாம் அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இப்போ நடக்கிற முன்னேற்றம், ஃப்யூச்சரில் என்ன, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றம் நடக்கும், இதெல்லாம் முன்னேற்றம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நாம் என்ன செய்யணும், மற்றவங்க என்ன செய்ய போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இங்கே என்ன அரசியலில் மாற்றம் நடக்க போகுது, அப்போ நம்முடைய நிலைப்பாடு என்ன, இது எல்லாவற்றிலும் நம்முடைய நிலைப்பாடு என்ன, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் டிவி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக. அப்போ இந்த உலகத்தில் நாம் யார், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகங்கள், குறிப்பாக இப்போ வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப உதவி. கண்டிப்பாக அதை நம்ம பார்த்தே ஆகணும். ஒருத்தர் வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி, இந்த சினிமா எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. யூடியூப்பு, சினிமா எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க சீரியல் பார்க்கவும் பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து உலகத்தை பற்றின அறிவு குறைவாக இருக்கலாம், விழிப்புணர்வு குறைவாக இருக்கலாம், அவங்களுடைய நிலைப்பாடு அந்தளவுக்கு ஒரு சுருங்கி போகும், உலகத்தை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கலாம். முன்னாடி வந்து உலகத்தை பற்றின அறிவு புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, மொபைல் ஃபோன் மூலமாக, கணினி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து மொபைல் ஃபோன் ரொம்ப முக்கியமானது, நம்ம கையிலே இருக்குது, எங்கே போனாலும் பார்த்துக்கலாம். அதனால் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லாமல் யாரும் எதையும் சாதிக்கவே முடியாது. சர்சர்னு நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதாவது அதை நம்ம அலட்சியமாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏன் பார்க்கக்கூடாதா, ஏன் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாதா, காலைல எழுந்திரிச்சோடனே ஏன் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கவே கூடாதா, டிவி பார்க்கக்கூடாதா அப்படின்னு உட்காந்திங்கன்னா அப்படியே அது உங்கள் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். சோம்பேறித்தனம் என்கிற பள்ளத்தாக்கை நோக்கி உங்களை சரசரன்னு இழுத்துட்டு போயிடும். அன்றைய தினமே வந்து நாசமாக போயிடும். அதனால் வந்து மூளை சோர்வு தான் அதோட முதல் தாக்குதல். என்னென்னா மூளையை சோர்வடைய வைக்கிறது தான். உட்கார்ந்த மேனிக்கே நம்ம பொழுத போக்கலாம். அந்த வசதி இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. புத்தகமாவது நம்ம கஷ்டப்பட்டு படித்தா தான் வந்து புத்தகத்தை படிக்க முடியும். ஆனால் மொபைல் ஃபோன் அப்படி கிடையாது, ஒரு டிவி அப்படி கிடையாது. உட்கார்ந்த மேனிக்கே வந்து பார்த்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும்.
நம்முடைய விருப்பங்களை மட்டும் விருப்பமான காட்சிகள் விஷயங்களை மட்டும் அதில் மாற்றிக்கிட்டே போக வேண்டியதான். இது நமக்கு பிடிக்கலையா மாற்று, இதுதான் அங்கே ஒரு வேலை. எது பிடிச்சிருக்கோ அதில் நிறுத்து, அதை பார்த்துக்கிட்டே இரு, கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இரு. எவ்வளோ ஈஸியாக பொழுதுபோக்குற, இதை விட ஈஸியாக யாராலும் பொழுதுபோக்குற வழியை கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் மக்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம வெளியே வரணும். மொபைல் ஃபோன் பார்த்தா அது ஒரு நல்ல பிஸியாக நம்ம பரபரப்பாக போகும். மொபைல் ஃபோன் பார்க்கலன்னா காலையிலேருந்து நீங்கள் சாயந்தரம் 6 மணி அல்லது 8 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கல, உங்கள் வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கல, அல்லது அலுவலக தொடர்பாக நம்ம பார்ப்போம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான விஷயங்களை அந்த மொபைல் ஃபோனில் இருக்கும், அதை ப்ரௌசிங் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம். அதை பார்க்கலாம். அல்லது வாட்ஸ்அப் பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயும் பொழுதுபோக்கு விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், நாம் செய்கிற வேலைக்கு தேவையில்லாத விஷயங்கள், பொழுதுபோக்கு, இது பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். பொழுதுபோக்கு தனியாக பிரிச்சுக்கிட்டு அதை பகல் நேரத்தில் நாம் நம்முடைய கடமைகள் ஒவ்வொரு நாளுமே இருக்குது. அந்த கடமைகளை செய்கிற வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கு விஷயங்களுக்குள்ளே நுழைஞ்சிடவே கூடாது. நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் அந்த பொழுதுபோக்கு விஷயத்துக்கு நம்ம ஒரு 8 மணியாக இருக்கலாம், 10 மணி வரை கூட, சில டைம் 10 மணி ஆகலாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனில் உள்ள விஷயங்களே பார்க்கணும். அதே மாதிரி பகல் நேரத்தில் நாம் நம்முடைய வேலை எது முக்கியமோ அது சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும். சும்மா பகல் நேரத்தில் நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், நாம் ஒரு தொழில் செஞ்சிட்ருப்போம், அந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் அரசியலை பேசுகிறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, சினிமாவை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி பேசினாலும் மூளை சோர்வடையும். அதனால் நம்ம பேசுகிற பேச்சிலையும் நம்ம ஒரு இந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்தால் தான் ஒருத்தரால் தன்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் மாற்ற முடியும், தனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க முடியும். அப்போ இத்தகைய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விழிப்புணர்வு எல்லாராலையும் ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அரசாங்கம் தான் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ மதுபானத்தை ஏன் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்கிறோம்? அவங்கவுங்க கட்டுப்படுத்திக்கிட்டா போதாதா? உனக்கு நீ குடிக்கலைன்னா நீ கட்டுப்படுத்திக்கோ, எதுக்கு அதை மூடணும்னு சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதா? எல்லாராலையும் அவங்கவுங்களே அதை கட்டுப்படுத்திக்க முடியாது. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்கிறவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள். அது ரொம்ப கஷ்டம். அதனால் கட்டுப்பாட்டை எளிதாக மாற்றணும். இதை விட எளிது ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு. இப்போ டாஸ்மார்க்கு மதுபானம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாட்டை எளிதாக மாற்றணும். மதுபானம் குடிக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது. எங்கே போனாலுமே நீ மதுபானத்தை வாங்க முடியாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை இங்கே உருவாக்கிட்டால் அவர் மதுபானத்தை குடிக்காமல் இருக்கிறதுங்கிறது அவர் நினச்சா கூட குடிக்க முடியாது, விருப்பப்பட்டால் கூட குடிக்க முடியாது. வேணால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் தான் அவர் குடிக்க முடியும். அது மாதிரி தான் இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாரு, புகைப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஒரே ஒரு சிகரெட் மட்டும் அடிச்சுக்கலாம் அல்லது தினம் 1 அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா அந்த வழக்கத்தை அவங்க ஈஸியாக கடைபிடிக்கணும். அப்படின்னா சிகரெட் எல்லாத்துக்கும் தடை செஞ்சுருங்க. அவர் நினச்சாலும் சிகரெட்டு குடிக்க முடியாது. அவருக்கே குடிக்கணும்னு தோணுது, ஐயோ இப்போ சிகரெட் மட்டும் கிடச்சினா நான் பாட்டு கப்புன்னு அடிச்சிட்ருப்போம் ஐயா அப்படின்னு நினச்சா கூட அவரால் சிகரெட் குடிக்க முடியாது. ஏன்னா சிகரெட்டு இங்கே இல்லை, கவர்மெண்ட் தடை பண்ணிடுச்சு. அப்போது ஒரு அரசாங்கம் நினச்சா இந்த மக்களுடைய கட்டுப்பாட்டை எவ்வளோ எளிதாக்குது, மக்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றி விடுகிறது. எப்போ வாழ்க்கை கடினமாக இருக்குதுன்னா எதுலேருந்துலாம் நாம் கட்டுப்படுத்திக்கணுமோ அதெல்லாம் இங்கே அனுமதி கொடுத்து வச்சிடுறாங்க. எதெல்லாம் நமக்கு எதிரியோ அதற்கெல்லாம் இங்கு தாராளமாக அனுமதி கொடுத்து விட்டார்கள். அப்போ அதோட போராடி தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அந்த போராட்டம் தான் நமது வாழ்க்கையை கடினமாக்கி விடுகிறது. இப்போ மதுபானத்திலிருந்து கட்டுப்படுத்தி கொள்கிறவர்கள் மதுபானம் குடிக்கக்கூடாது, அல்லது ஒரு அளவோட குடிக்கணும், அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிங்க, இப்படி கட்டுப்பாடுகளோடு போராடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சிகரெட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுகிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு போராடுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடாது. இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் நினைக்கிறேன், இங்கே நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கே நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறது சரியாக தப்பான்னு குழப்பமாக இருக்கும். நிறைய பேர் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாமலே அதுக்குள்ளே மூழ்கி அது எடுத்துகிட்டு போயிடும்.
அந்த மாதிரி அப்போ மக்கள் வந்து போராடுறாங்க, வாழ்கிறதுக்கே போராடுறாங்க. எதையெல்லாம் இங்கே தவறுகளோ, எதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றக்கூடாதோ, எதெல்லாம் நமக்கு எதிரியோ, எதிரிகளை இங்கே தாராளமாக அனுமதித்து விடுகிறார்கள். நமக்கு எதிரானவற்றை இங்கே தாராளமாக அனுமதித்து விடுகிறார்கள். அப்போ அவங்களோட சண்டை போட்டு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அதாவது சிகரெட்டு, இதெல்லாம் எதிரிகள். சிகரெட்டு, மதுபானம், அப்புறம் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன், இல்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு எதிரிகள். நாம் முன்னேறுவதற்கு தடைக்கற்கள். அதெல்லாம் நமக்கு எதிரிகள். அப்படிங்கும்போது அதோட போராடி சண்டை போட்டு அதுக்கிட்ட நம்ம தோற்று போனவங்க தான் நிறைய பேர். மொபைல் ஃபோனில் உள்ள ஃபேஸ்புக், யூடியூப், இதில் தோற்று போனவங்க தான் நிறைய பேர். இது கூட சண்டை போட்டு தோற்று போனவங்க நிறைய பேர். அப்போ இதில் போராடி வாழும்போது மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. நிறைய பேர் தோல்வியை, நான் தோத்துட்டேன்ப்பா, என்னால் முடியாது, என்னால் சண்டை போட முடியாது, நான் அதற்கு அடிமையாகி விட்டேன், மொபைல் ஃபோன் இல்லாமல் என்னால் முடியாது. என்னங்கன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால இன்னும் நிறைய வேறு மாதிரி பிரச்சனைலாம் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உணவு செரிமானம் ஆகாது. கழிவறைக்கு கூட மொபைல் ஃபோனை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது ஒழுங்காக மலம் வெளியேறாது. ஏன்னா வந்து உணவு செரிமானம் ஆவதும் மலம் வந்து வெளியே வருவதும் வந்து இதெல்லாம் வந்து அந்த அந்த செயலில் நம்ம கவனம் இருக்கணும். நம்ம வெளியில் சும்மா அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் வலுக்கட்டாயமாக திசை திருப்புகிற முயற்சியை வந்து இந்த மொபைல் ஃபோன் பண்ணோம். இப்போ மலம் கழிக்கும் போது, டாய்லெட்டில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் என்ன ஆகுதுன்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு போயிடும். மலம் கழிப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து பிரச்சனைக்கு உங்களுடைய மூளையின் கவனம் போகவே போகாது. உங்கள் மூளையின் கவனம் வந்து அந்த மலம் கழிக்கிற அந்த செயல் மீது கவனிக்கணும். அது இங்கே என்ன நடக்குது, என்ன மாற்றம் நடக்குது, ஏன் வந்து இப்போ நல்லா வருது, அது வந்து ஏன் இன்றைக்கி அதிகமாக வரல, இப்படி ஒரு கவனம் இருக்கணும். முழுக்க அதன் மீது நம்ம அதெல்லாம் மறந்துட்டு, அப்படி ஒரு கவனத்தையே மறந்துட்டு நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கும்போது மலச்சிக்கல் ஏற்படும். உடம்பு சூடாகும். மொபைல் ஃபோன் பார்த்தா மொபைல் ஃபோன் மட்டும் சூடாகாது. மொபைல் ஃபோன்லாம் சூடாகாத மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உடம்பு சூடாகும். ஏன்னா உடம்புல எந்த வேலையும் வந்து ஒழுங்காக நடக்காது. இப்போ வந்து ஒரு வண்டி சூடாச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி ஒழுங்காக ஓடாது. வண்டி ஒழுங்காக ஓடாதப்போ வண்டி சூடாகும். அதே மாதிரி நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுது. உடம்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? அல்லது கஷ்டப்பட்டு வேலை செய்யும், அல்லது அளவுக்கு அதிகமாக ரொம்பவும் நிறைய வேலை கொடுக்கப்படுகிறது அந்த மொபைல் ஃபோன் மூலமாக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடம்பு சூடாகுது. கஷ்டப்பட்டு வேலை செய்யும், அப்போ தான் உடம்பு சூடாகுது. உடம்பு சூடானா என்னென்ன நோயெல்லாம் வருமோ எல்லாமே வரும். உடம்பு குண்டாகும். மொபைல் ஃபோன் பார்த்தா உடம்பு குண்டாகும், சோம்பேறித்தனம் வரும். அதாவது உடல் உறுப்புகள் அத்தனையுமே வந்து வேலை நிறுத்தம் செய்யும். எல்லாமே வந்து உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து அதோட கவனம் எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் போயிடும்போது மூளையின் கவனம், ஒட்டுமொத்த மூளையின் கவனமும் வந்து, ஏன்னா மூளை வந்து உள்ளுறுப்பையும் கவனிக்கணும், வெளியில் நடக்கிற விஷயங்களையும் கவனிக்கணும். அப்போ மூளை வந்து ஏன் இப்போ வந்து இயந்திர அறிவியல் நம்ம வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த பெரிய உயரமான கட்டடங்களை எழுப்பி வச்சுருக்கோம். உயரமான கட்டிடங்கள், விமானங்கள், பேருந்துகள், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர், ஃபேனு, டிவி, கடிகாரம், இப்படி இந்த மாதிரி வியப்பான விஷயங்கள், இதெல்லாம் வந்து வியப்பான இயந்திரங்கள், மோட்டார் வாகனங்கள், காரு, பஸ்ஸு, ஸ்கூட்டர், கணினி, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியப்பாக இருக்குது மூளைக்கு. அப்போ என்ன பண்ணுது, அது வந்து உள்ளுறுப்புகளோட செயல்பாட்டில் கவனம் செலுத்தாமல் அதோடைய ஒட்டுமொத்த வியப்பும் வெளியில் தான் பார்க்குது. இதை வியந்து பார்க்குது மட்டும் இல்லாமல் பயந்தும் பார்க்குது. பயத்தில் உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அச்சமாக வேறு இருக்குது. அப்போ வந்து உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டில் மூளை ஒரு கவனத்தை செலுத்த முடியாமல் அதன் ஒட்டுமொத்த கவனத்தையும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எடுத்துக்குது. இயந்திர அறிவியல் உலகம்னா என்ன? கம்ப்யூட்டரு, கணினி, மோட்டார் வாகனங்கள், ஸ்கூட்டர், கப்பல், ஃப்ளைட்டு, பெரிய உயரமான காங்கிரீட் கட்டடங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த இயந்திர பளிங்கு தரை போட்ட காங்கிரீட் கட்டடம், வீடு. இப்போ நகரங்களில் வசிக்கிறாங்கள, அவங்க வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க,
ஒரு இயற்கை காட்சி, ஒரு அமைதியான சூழல் எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் உயரமான கட்டிடம், எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து வாகனங்கள். இப்போ என்ன பண்ணுது, மூளை பயந்து போகுது. ரொம்ப பயந்து என்ன பண்ணுது, அதோட ஒட்டுமொத்த கவனமும் எங்கே போகுதுன்னா வெளியில் தான் இருக்குது. அதால் உள்ளுடல் உறுப்புகளின் செயல்பாட்டின் மீது கவனம் செலுத்த முடியல. ஏன்னா உள்ளுடல் உறுப்புகளின் செயல்பாடு கவனிக்கணுன்னாக்கா வெளியில் வந்து அமைதியான ஒரு சூழல் நிலவணும், ஒரு பாதுகாப்பான சூழல் நிலவணும், ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு சூழல் வந்து வெளியில் நிலவணும், வெளியில் நடக்கணும். ஒரு நெருக்கடி இருக்கக்கூடாது, பரபரப்பு இருக்கக்கூடாது, ஒரு ஒரு பாதுகாப்பின்மை இருக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் என்ன நடக்குது, வாகனங்கள் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்குது, நிறைய ஆபத்து இருக்குது, நிறைய ஆபத்து. வாகனம் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கு, உயரமான கட்டிடங்கள், அப்புறம் அங்கே அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும், வேலை டென்ஷன். இப்படி மூளையின் கவனம் என்ன பண்ணுதுனாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகம் மற்றும் இயந்திர அறிவியல் உலக செயல்பாடுகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, மூளையின் கவனத்தை தன் பக்கமாக திருப்பி விடுகிறது. ஒட்டுமொத்த மூளையின் கவனத்தையும் தன் பக்கமாக திருப்பி விடுகிறது. மூளைக்கு வந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பார்க்கும்போது, இதோட ஒப்பிடும்போது இந்த உள்ளுடல் உறுப்புகளோட செயல்பாடு அதற்கு வியப்பாகவே தெரில. ஆனால் இதெல்லாம் பெரிய வேலை இல்லைப்பா, அதை விட மிகப்பெரிய வேலை வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பயங்கர வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்துது, ஒரு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துது. அப்போது மூளையின் கவனம் என்ன பண்ணுது, அதால் உள்ளுறுப்புகளின் ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு மீது கவனம் செலுத்தவே முடியவில்லை. அதனால் அது என்ன பண்ணுது, வெளியிலேயே பார்க்குது, உறைஞ்சி போய் பார்ப்பாங்கள்ல, கண் இமைக்க கூட நேரம் இந்த இமைக்க முடியாமல் இருப்பாங்க, அதாவது கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிரச்சனையவே இது உண்டாக்குது. இந்த உலகம் நிறைய பேருக்கு கண் இமைக்காமலே இருப்பாங்க, அதிகமாக கண் இமைக்க மாட்டாங்க, இவங்களுக்கு தலைவலி வரும், வாந்தி வரும், தலை சுற்று வரும். காரணம் என்னென்னாங்க, அவங்க இந்த உலகத்தை பார்த்து பயப்படுறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து அச்சுறுத்தக்கூடியது நமக்கு. அது ஒரு நீங்கள் வந்து ரோட்டில் நடக்கிறீங்க, பார்த்து பயந்து தானே போய், வண்டி ஏதாவது வருதா இல்லையா அப்படி பயந்துகிட்டே இருக்கீங்க. ரோட்டில் போது மட்டும் இல்லை, இந்த இயந்திர அறிவியல் நீங்கள் நகரங்களில் வாழ்ந்தால் உங்களுக்கு அச்சம் அதிகமாக இருக்கும், பீதி அதிகமாக இருக்கும். அதே கிராமங்களில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பீதி எல்லாமே குறைவாக இருக்கும். ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறீங்க, உங்கள் வீடு ஒரு காங்கிரீட் கட்டிடம் அப்படின்னா அதில் வசிக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக பீதி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிலநடுக்கம் வந்தனாக்கா அந்த வீடு இடிஞ்சிரும் அப்படின்னு. நிலநடுக்கம் வராதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அப்படி சொல்கிறத சொல்லி உங்களை நீங்கள் சமாளிச்சுப்பீங்க. அப்படி சமாளிக்க தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிற ஒரு சமாளிப்பை அந்த மூளையை அப்போதைக்கு ஏற்றுக்கிட்டு, ஆனால் ஒரு பயத்தோடு தான் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில். காங்கிரீட் கட்டடங்களில் வசிக்கிற அத்தனை பேரும், அல்லது வந்து ஏதாவது டெக்னாலஜி இருக்கணும். நிலநடுக்கம், எப்பேற்பட்ட நிலநடுக்கம் வந்தால் கூட இந்த கட்டிடம் இடியாது, சாயாது, விடாது அப்படிங்கிற உறுதியை கொடுக்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருந்தால் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, பீதி இருக்காது, நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க. ஆனாலும் இந்த உலகம், நீங்கள் வீட்டிலேயே இருப்பீங்க, வெளியே வந்து தானே ஆகணும், சாலைக்கு வந்து தானே ஆகணும், அங்கே வாகனங்கள் போய் கொண்டு தானே இருக்கீங்கன்னா அங்கே விபத்து நடக்கலாம். அல்லது நீங்கள் வந்து எங்கே ஒரு அலுவலகத்துக்கு போவீங்க, அந்த கட்டிடம் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கும், அது வந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கட்டிடம் இருக்குது, எல்லா கட்டிடமும் வந்து நிலநடுக்கத்திலிருந்து தப்பித்து விடும். நிலநடுக்கம் ஏற்பட்டால் எந்த ஒரு கட்டிடமும் இந்த உலகத்தில் விழவே விழாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது நம்ம இனிமேல் தான் கட்டணும், இனிமேல் தான் கட்டிக்கிட்டே வரணும். அப்போது எங்கே போனாலும் ஒரு பயத்தோடையே போக வேண்டியிருக்கு. நிலநடுக்கம் வந்து ஒரு வீடு இடிஞ்சு போச்சுன்னா உள்ளே மாட்டிக்கிட்டோன்னா என்ன ஆகும், நசுங்கி போயிடும், எழும்பவே முடியாது, சட்னி ஆகிடும். அது கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ அந்த அச்சம்லாம் நமக்குள்ளே இருக்குது, பயம்லாம் அந்த பயத்தில் தான் நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. அதிகமாக பயத்தில் நாம் வந்து ஏன் மற்றவங்ககிட்ட பேசுகிறது இல்லைனாக்கா, நமக்கு வந்து அதிகமாக ஏன் தனிமையிலே இருக்கிறோம் அல்லது மொபைல் ஃபோனே பார்க்குறோம் அப்படின்னா, எல்லோரும் பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் மகிழ்ச்சியாகவே யாருமே இல்லை, ஏன் பல பேர் சிரிக்கிறதே இல்லை, அழுகிறதும் கிடையாது, உறைஞ்சி போயிருக்கான். அதாவது ஏன் அழுக வர மாட்டேங்குன்னா, இவன் அளவுக்கு அதிகமாக, இவனுடைய துன்பம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. மனித உயிர்களின் துன்பம் வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. அழுக கூட ஒரு அளவு தான், அளவு துன்பம் வந்தால் தான் உண்டு அழுக வரும். அழுக கூட எப்போ வரும் தெரியுமா, ஒரு துன்பம் நமக்கு வந்து துன்பம் வந்து ஒரு அளவுக்குள்ளே வந்தால் தான் அந்த துன்பத்துக்கு அழுவாங்க. ஒரு அளவுக்கு மேலே துன்பம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அழுக கூட வராது, உறைஞ்சிரும்.
அப்போ வந்து இப்போ ஒரு சாவு நடக்குது, ஒருத்தர் இறந்துடுறாரு, இயற்கையாக இறந்துடுறாரு, அதுக்கு எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ சாவை விட மிகப்பெரிய துன்பம் இருக்கா? சாவு துன்பம் கிடையாது, ஆனால் கொடூரமாக சாகுறாங்க பாருங்கள். ஒரு வாகனம் மோதி கை காலெலாம் துண்டாகி முகம்லாம் செதஞ்சி டயர் தலையில் ஏறி சப்பி அந்த மண்டை வந்து சப்பி மண்டையோடு வெடித்து சாகுறாங்க பாருங்கள். கை காலெலாம் நசுங்கி கொடூரமாக சாகுறாங்க பாருங்கள். இந்த சாவு தான் அச்சுறுத்துது. இதுதான் அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்குற, அளவுக்கு அதிகமான பீதியை கொடுக்குற ஒரு சாவு. இப்போது நிலநடுக்கம் ஏற்படும் போது என்ன ஆகுது? ஒரு பெரிய அந்த கட்டடமே அவங்க மேலே சரிஞ்சு விழுந்துருது. அப்போ சாவு சும்மா சாவுறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு இயற்கையாகவே சாகுறாங்கல்ல. ஒரு கடைசி ஒரு 80 வயசுலையோ 90 வயசுலையோ 100 வயசுலையோ முதுமைக்கு அப்புறம் வந்து இயற்கையாகவே வீட்டில் படுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மூச்சு இழுத்து கடைசியில் சாகுறாங்க. இயற்கையான சாவு அது எல்லாம். அதை பார்த்து யாருக்கும் பயம் கிடையாது, அதை எல்லோரும் ஏற்றுப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் முதுமையாக இருக்கீங்க, உங்களால் முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு சாவு வருதுன்னா உங்களுக்கே தோணும், ஐயா எப்படா சாவு வரும் வராதா அப்படின்னு ஏங்குவீங்க. ஒரு முதுமையோடு இருக்கும், நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியாது, புரண்டு படுக்க கூட முடியாது, கையை கூட தூக்க முடியாது, நமக்கு யாராவது ஊட்டி விடணும், படுக்கையாக கிடப்போம், தோல்லாம் சுருங்கி போய் உடம்பை அசைக்க முடியாமல் யாராவது நமக்கு ஊட்டி விடுவாங்க, யாராவது நமக்கு கழுவி விடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளால் எந்திரிச்சு உட்கார முடியாது, யாராவது தூக்கி நிறுத்தினா தான் நமக்கு அது முதுமை. அது அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கே சாகணும்னு தோணும், நமக்கே சாகணும்னு ஆசைப்படுவோம். நம்ம அதாவது ஏங்குவோம், எப்படா சாகணும், நாளைக்கு செத்துற மாட்டோமா, என்னடா இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. எல்லாருமே ஆசைப்படுவாங்க, இவர் ஏன் இன்னும் சாகலை அப்படின்ட்டு. நாம் மட்டும் இல்லை, எல்லாருமே ஆசைப்படுவாங்க. சீக்கிரம் போய் சேர மாட்டேங்கிறாரு, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பாவம்னு கூட நினைப்பாங்க. ஐயோ பாவம் இப்படி கடந்து கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஒரு சாவு வந்து இவருடைய துன்பத்திலேருந்து இவர் மீள மாட்டாராம். அப்போது சாவு வந்து ஒரு பெரிய துன்பம், அது ஒரு அளவுக்கு அதிகமான துன்பத்தில் சாவு வந்து சேராது, சாவை நம்ம சேர்த்துக்க முடியாது. ஆனால் வந்து கொடூரமாக சாகுறோம் பாருங்க, ஒரு விபத்தின் மூலமாக, ஒரு வெடி விபத்தின் மூலமாக உடம்பு செதறி சாகுறோம் பாருங்க. ஒரு நிலநடுக்கம், அதுவாது உடனே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே செத்து போயிடுறோம். அந்த உயிர் வந்து இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம கை காலெலாம் பிஞ்சு செதஞ்சி உயிர் இருக்கும். அப்போ சுயநனோட நம்ம முழிச்சு பார்ப்போம், வலி கொடூரமான வலிக்கும், நம்ம வாழ்க்கை பூச்சி எல்லாம் தெரியும். அல்லது வந்து ஒரு நிலநடுக்கம், வீடு இடிஞ்சு விழுது, நம்ம அடியில் கிடக்கிறோம், எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நாம் 2-3 நாளாக கிடக்கிறோம், நம்ம மேலே நம்ம கால் எல்லாம் செதஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரியுது, கையெல்லாம் கட்டாயிடுச்சு, உயிர் மட்டும் இருக்குது, இடுப்பு கீழே எல்லாம் போச்சு, எல்லாம் நசுங்கி போச்சு. ஆனால் நம்ம எல்லோரும் தேடிட்டுருக்காங்க, 3 நாளாவது 2 நாளாவது, தாகமாக இருக்குது, தாகம் எல்லாம் போச்சு. இந்த மாதிரி சாகுறாங்கல்ல, இந்த மாதிரி அச்சத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லாத்துக்குமே ஏற்படுத்துது. இப்படி ஒரு சாவு எல்லாத்துக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து தீ விபத்தின் மூலமாக சாகுறது, இப்படி வந்து கொடூரமான சாவு இந்த இயந்திர அறிவியல் மூலமாக அதுவும் நகரங்களில் அதிகமாக இருக்கும், கிராமங்களில் குறைவாக இருக்கும். அப்போ எங்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அங்கே வாழ்கிற மக்கள் பீதியில் இருப்பாங்க. அப்போ அவங்க கவனம் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். அப்போ அவங்க உள்ளுடல் உறுப்பு வந்து அமைதியாகவும் ஆரோக்கியமாக செயல்படாது. ஏன்னா உள்ளுடல் உறுப்பு ஒழுங்காக செயல்படணும்னா அதில் ஒரு கவனம் இருக்கணும், ஒரு கவனிச்சாதான் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். சும்மா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நாமளே ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வேலையில் நமக்கு கவனம் இல்லைன்னா அந்த வேலை நல்லா நடக்காது, தப்பாக தான் நடக்கும். எந்த ஒரு வேலை சிறப்பாக நடக்கணுமோ அந்த வேலையில் நமக்கு முழு கவனமும் இருக்கணும். அப்போது நம்முடைய உள்ளுடல் உறுப்பு இருக்குல்ல, இதயம், இரைப்பை, நுரையீரல், இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த உறுப்புகள் மீது நமது மூளைக்கு ஒரு கவனம், அமைதியான கவனம் இருக்க வேண்டும். அப்போது வெளியில் எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது, எந்த பயமும் இருக்கக்கூடாது, எந்த பாதுகாப்பின்மையும் இருக்கக்கூடாது இங்கே. அப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தவே முடியாது. அதுக்கு ஒரே வழி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை விட்டுட்டு நாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போகணும். அங்கே தான் நமக்கு இந்த அச்சம் ஏற்படாது. ஒரு கிராமத்தில் போங்க, அமைதியாக இருக்கும், அந்த அமைதி கூட சிலருக்கு பயமாக இருக்கும். நகரத்தில் ஏற்படுகிற அந்த அச்சத்தை வந்து சிலர் ரொம்ப விரும்புவாங்க, பீதி அதெல்லாம் விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு போய்ட்டு ஒரு கிராமத்தை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க,
அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, கிராமத்தில் இருக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இந்த மாதிரியான பயம் ஏன் வருது தெரியுமா? கிராமத்தை பார்த்து பயப்படுகிற அந்த மனநிலை ஏன் வருது? ஒரு அமைதியை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை நம்மை சொகுசாக வைத்திருக்கிறது, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த மாதிரி சொகுசுக்கும் அடிமைத்தனத்துக்கும் ஆசைப்பட்டவங்க, அதாவது இப்போ நம்ம இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது, ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, பார்க்குறோம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, எப்படி சௌகரியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதை ரொம்ப பெரிதாக நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதற்கான நம்பிக்கை தருகிற இடம் இந்த நகர வாழ்க்கை. கிராமத்தில் போனீங்கன்னா அங்கே எல்லாம் வயல்வெளி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எங்கே நாம் திரும்பவும் அந்த பழைய காலத்துக்கு போயிடுவோமோ, பழைய காலத்தை நினச்சி பழைய காலத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாத்துக்குமே இருக்குது. மீண்டும் நாம் இந்த பழைய காலங்கிறது என்னது? போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத குடிசையில் வசித்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திற்கு திரும்பவும் போய்விடுவோமோ? இப்போ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் என்ன பண்ணுறாரு? குடிசையில் வசிக்கிறாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி என்ன பண்ணுறாரு? நல்லா பணம் சம்பாதிச்சு காங்கிரீட் கட்டிடத்தில் ஒரு வீடு கட்டி நல்லா காரு பங்களான்னு சொல்லிட்டு நல்லா வாழ்கிறாரு. அவருக்கு திடீர்னால தொழிலில் நெருக்கடி, அப்புறம் நிறைய கடன், அப்புறம் அவர் சம்பாதிச்ச பணமெல்லாம் அவர் கையை விட்டு போகுது கடன். அப்போ என்ன பண்ணுறாரு? இருந்த வீட்டெல்லாம் விற்கிறாரு. அவருக்கு பயம் இருக்கும்ல, திரும்பவும் பழைய மாதிரி வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோமோ, அந்த குடிசை வீட்டுக்கே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும்ல. அதே மாதிரி மனித உயிர்களுக்கும் மீண்டும் நாம் இந்த கடந்த காலங்கிறது என்ன, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பெரும்பாலானவங்க குடிசையில் தான் வசித்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நாம் திரும்பவும் போயிடுவோமோ அப்படிங்கிற அச்சத்தோடையே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்மளை விட்டு போயிடுமோ? நாம் மீண்டும் குடிசையில் வசிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ? நாம் மீண்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக நடந்தே செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுமோ? ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான், எங்கே போனாலும் சரி நடந்தே போவாங்க, ஓடுவாங்க. ஏன்னா அப்போ பஸ்ஸு காரு எதுவுமே அப்போல்லாம் அதிகமாக கிடையாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பஸ்ஸு காரு அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. மாட்டு வண்டியில் வேணால் போவாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. அப்படியெல்லாம் நான் போயிருக்கேன். மாட்டு வண்டியில் இன்னொரு ஊருக்கு ஒரு திருவிழாவுக்கு நான் போயிருக்கிறேன். பஸ்ஸு இல்லாதனால, அந்த ஊருக்கு பஸ் இல்லாதனால ஒரு குடும்பமாக அந்த மாட்டு வண்டியில் போயிருக்கோம் நாங்கள். அப்போது அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நாம் மீண்டும் சென்று விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித உள்ளுணர்வு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நகரங்களில் போய் குடியேறுறோம். கிராமத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? நகரங்களில் போய் குடியேறுகிறோம். மீண்டும் பின்னோக்கி சென்று விடுவோமோ? அது பின்னோக்கி இப்போ நகரத்தில் வாழும்போது ஒரு பாதுகாப்பாக உணர்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப நாள் நீடிக்கும், 1000 வருஷத்துக்கு கூட நீடிக்கும்னு நம்புகிறாங்க. மனித இனம் முன்னேறிக்கிட்டே இருக்கும், தொழில்நுட்பம் முன்னேறிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் மனித உயிர்கள் அனைவரும் வாகனங்களில் ஆகாயத்தில் பறப்பார்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் செல்வதற்காக. அப்புறம் வேற்றுக்கிரகத்திற்கு போவார்கள். வேற்றுக்கிரகத்திற்கு டூரிஸ்ட் பஸ் விட்டா மாதிரி எல்லோரும் வேற்றுக்கிரகத்துக்குள்ளே போய் குடியேறுவாங்க. இப்படி இது மாதிரியான நம்பிக்கையெல்லாம் இருக்குது. அப்புறம் சாவே இல்லாமல் தடுத்துருவாங்க, யாரும் சாக மாட்டாங்க. அப்புறம் பசிக்காத மாதிரி ஏதாவது மாத்திரை கண்டுபிடிப்பாங்க. இப்படி நிறைய யூகங்கள் இருக்குது. இதுதான் எதிர்காலம் அப்படின்னு நம்புறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. நமக்கு பின்னோக்கி நாம் இந்த உலகம் செயலிழந்து போகாது, தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகாது அப்படின்னு நம்புகிறாங்க. அதில் செயலிழந்து போகிறத பற்றி கற்பனை கூட பண்ணி செயலிழந்து போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு யோசனையே அவங்களுக்கு வரல. முன்னோக்கி தான் பார்க்குறாங்க, பின்ன திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை வருமா? அப்படி ஒரு பிரச்சனைக்கே வாய்ப்பு இல்லை. இது போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து அடுத்த கிரகம் அங்கங்கே போயிடுவாங்க. அப்படி இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் இப்போ வேறு லெவலில் போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த செயல்களுக்கெல்லாம் அடிப்படையில் நமது மூளையின் செயல்பாடு தொடர்ச்சியாக எண்ணங்கள். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உருவாக்கப்படுவதற்கான ஆற்றலும் திறமையும் மனித உயிர்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த
எப்படின்னா இந்த மனசு வந்து தொடர்ச்சியாக செயல்படுது, இயங்கிக்கிட்டே இருக்கல, எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதா, அதுதான் அது வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக நாம் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமலே சென்று கொண்டிருக்கிறோம். எப்போது முடியும் நமது பயணம், இந்த மனித உயிர்களின் பயணம் எப்போது முடியும், நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலே நாம் போயிட்டுருக்குறோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன, மனித உயிர்களின் வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? ஒரு ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்? அவங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணணும், வாழணும், சாகணும், அவ்வளோதான். ஆனால் மனித உயிர்களின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எங்கே போயிட்டுருக்குறோம், எப்போ முடியும், இதெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்குது? இப்படி நிறைய இந்த மாதிரியான கேள்விகள். அதாவது எங்கே இப்போ ஒருத்தர் போயிட்டே இருக்கார், ஆனால் அவருக்கு எங்கே போகிறாருன்னே தெரியாது, ஆனால் போயிட்டுருக்கிறார். எங்கேப்பா போகிறான்னு கேட்டால் தெரிலங்க நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி குழப்பத்தோடே போகிறார், எங்கே போகிறான்னு தெரியாமலே போயிட்டுருக்கிறார், குழப்பத்தோடே போகிறார். அதனால தான் அந்த மனசு வந்து அது வந்து குழப்பம், பயம், எங்கே போகிறோம், முடிவு என்ன, நாளைக்கு என்ன நடக்கும், நாம் செய்கிற செயல்களுடைய விளைவுகள் என்னவாக மாறும். அதில் வேறு இங்கே நிறைய அணு ஆயுதங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் இவங்க சண்டை கண்டா போட்டாங்கன்னா, அணுகுண்டுகளை போட்டால் என்ன ஆகும், அணுவில் வெடித்தா என்ன ஆகும், இந்த மாதிரியான அச்சம்லாம் மனித மனங்களின் ஆழத்தில் இருக்கிறது, உயிர்ப்புடன் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அச்சம் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்குதுல, அந்த எண்ணங்களோட இந்த அச்சங்களும் சேர்ந்துருக்கு. ஒரு மரண பயத்தில் அந்த மனித மனம் செயல்பட்டு கொண்டே இருக்குது, தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்குது, தொடர்ச்சியாக எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசனைகளும் கற்பனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன, இடைவெளியே இல்லை. அது வந்து தியானம் பண்ணி நிறுத்துகிறாங்க, தியானத்தின் மூலமாக நிறுத்துவதன் மூலம் அமைதி கிடைப்பதாக உணர்கிறார்கள். அப்போ இந்த எண்ணங்கள் தான் இந்த மாதிரியான அச்சங்கள், குழப்பங்கள் கலந்து அந்த மனசு செயல்படுதில்ல. ஒரு குழப்பத்தோடு போகும்போது, ஒரு கோபத்தோடையும் பயத்தோடையும் போகிறாங்க, எங்கே போகிறோன்னு தெரியாமலே அந்த மனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, போய்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு வலிமை கிடைக்குது. அந்த வலிமையை வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்கோம் நாம். அதுதான் மூலதனம், குழப்பங்கள் தான் மூலதனம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு எது மூலதனம் என்றால் குழப்பங்கள், மூட நம்பிக்கைகள், பயம், பீதி, மரண பயம், இதுதான் வந்து மூலதனம். இதை மூலதனமாக வச்சு தான் நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி விண்வெளிக்கு போகிறோம். விண்வெளிக்கு போகிறது தான் மனித இனத்தின் நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சரி, ஓகே. நல்லா தூக்கம் வரணுமா, மொபைல் ஃபோன் பாருங்கள், அதான் இந்த வீடியோட தலைப்பு. நல்லா அது வந்து நைட்டு மொபைல் ஃபோன் பாருங்கள், அப்போ நல்லா தூக்கம் வரும். பகலில் நம்ம வந்து காலைல 8 மணிக்கு 10 மணிக்கெலாம் மொபைல் ஃபோனை பார்த்தா அப்போது ஒரு தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். அப்போ அந்த நேரத்தில் தூக்கம் வந்தால் அது நல்ல தூக்கம் கிடையாது, கெட்ட தூக்கம். தூக்கம் நல்லது தான், அது தூக்கம் நல்லது, ஆனால் வரக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் அது நல்ல தூக்கமாக கெட்ட தூக்கமாக என்பது. நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.